ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்கக் கோரி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மறுத்துள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராகி வாதாடி வரும் பவானி சிங்கை நீக்கக் கோரி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி அப்துல் நசீர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மீது கீழ் நீதிமன்றத்தில் நடந்த விசாரணைக்கு மட்டுமே பவானி சிங் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருந்தார் என வாதிட்ட அன்பழகன் தரப்பு வழக்கறிஞர் நாகேஷ், மேல்முறையீட்டு வழக்கில் ஆஜராகி பவானி சிங்கிற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றார். இதையடுத்து கர்நாடக அரசின் தலைமை வழக்கறிஞர் ரவிவர்மா குமாரிடம் இதுபற்றி நீதிபதி அப்துல் நசீர் கருத்து கேட்டார். கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற தயாராக இருப்பதாக அப்போது அவர் பதிலளித்தார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அப்துல் நசீர், பவானி சிங்கை மாற்றக் கோரும் மனுவை சிறப்பு அமர்வு நீதிபதி குமாரசாமி விசாரிப்பதே சரியானதாக இருக்கும் என கூறி மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்தார். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்.